எல்லாருக்கும் வணக்கம் கைஸ். இந்த வீடியோவில் நம்ம இந்த வீக் யூரோ யூஎஸ்டியோட ஃபோர்காஸ்ட் பார்க்கலாம். அது மாதிரி போன வீக் என்ன நடந்துச்சுங்கிறதையும் பார்க்கலாம். இப்போ போன வீக் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிறைய மிஸ்டேக் பண்ணியிருப்பேன். போன வீக் எனக்கு எஸ்எல் இதாச்சு, உங்களுக்கு எஸ்எல் இதாச்சுன்னு தெரில. எனக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிட்டு போன வீக்கில். அது என்ன ரீசன் அப்படிங்கிறதையும் நான் அந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதே மாதிரி நெக்ஸ்ட் வீக்கும் மார்க்கெட் எப்படி கொஞ்சம் இதாகுங்கிறது நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ போன வீக் பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், இந்த லோவை எடுக்கிற வரைக்கும் மார்க்கெட் கண்டிப்பாக அப் ட்ரெண்ட் தான். அதே மாதிரி 4 ஹவர்ஸ் ஐடிஎம்ஐ டே கேண்டில் எடுத்ததால கண்டிப்பாக மார்க்கெட் மேலே போக சான்சஸ் அதிகங்கிறதையும் சொல்லியிருந்தேன். அப்போ எதுக்கு போன ட்ரிப் அந்த ரிவர்சல் பேட்டர்ன் அதில் கொடுத்தாங்க அப்படின்னா வந்து சின்ன கரெக்ஷன் பேஸுக்கு அது வரலாம் அப்படிங்கிற இதை நான் கெஸ் பண்ணியிருந்தேன். ஏன்னா டேயோட ரிவர்சலும் கொடுத்துருந்தாங்க, டேயோட டெய்லி பயாஸுங்கிறதையும் சேஞ்ச் ஆச்சு. அதே மாதிரி இதுவும் சேஞ்ச் ஆச்சு, ரிவர்சல் பேட்டர்னையும் அவங்க கொடுத்துருந்தாங்க கரெக்டாக இந்த இம்பல்ஸுக்கு. அப்போ மேபி மார்க்கெட் கண்டிப்பாக ஒரு சின்ன கரெக்ஷன் பேஸ் வரலாம் அப்படிங்கிறதுல போன வீக் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதான். அதுலேருந்து இந்த ஆர்டர் பிளாக் 15 மினிட்ஸ் ஆர்டர் பிளாக்ல வந்து செல் ஆர்டர் எடுக்க சொன்னேன். 15 மினிட்ஸ் ஹைக்கில் உங்களை ஸ்டாப் லாஸ் வைக்க சொன்னேன். ஆனால் எனக்குமே நேற்று போன வீக்கில் டார்கெட் அடிக்காமல் எஸ்எல் தான் ஹிட் ஆச்சு. போன வீக் யாருக்கெல்லாம் எஸ்எல் ஹிட் ஆச்சுங்கிறது தெரில, ஆனால் எனக்கு எஸ்எல் ஹிட் ஆச்சு. அப்போ அதில் நான் ஒரு இது நோட் பண்ணேன். நான் அதையுமே உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். அதை நம்ம எப்படி இது பண்ணலாம் அப்படிங்கிறதுல பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீக்கில் எப்படி மூவ்மெண்ட் ஆகும் அப்படின்னு. இப்போ போன வீக்கில் என்னென்ன மிஸ்டேக் நான் பண்ணேன் அப்படிங்கிறதுமே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ போன வீக்கில் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் 4 ஹவர்ஸ் ஐடியமாக எடுத்திருந்தேன். அப்போ மார்க்கெட் கண்டிப்பாக மேலே போகும் சான்சஸ் இருக்குது அப்படின்ட்டு. மீதி அதே மாதிரி கீழே ரிவர்சல் பட்டன் கொடுத்தோன்னா சின்ன கரெக்ஷன் ப்ரைஸ் வரும் அப்படிங்கிறத எதிர்பார்த்தேன். ஏன்னா டேக்கு வந்து அவங்க ஐடிஎம் ஃபார்ம் பண்ணி தான் அவங்க எடுக்கிறாங்க. ஒரு சின்ன ஸ்ட்ரக்சர் ஃபார்மேஷனில் தான் அவங்க எடுக்கிறாங்க. அப்போ மேபி அடுத்த ஸ்ட்ரக்சர் அவங்க ஃபார்ம் பண்ணி ரிட்டர்ன் எடுப்பாங்க. அதை பேஸ் பண்ணி தான் நான் அவங்களுக்கு டார்கெட்டை இந்த ரீட்ரேஸ்மெண்ட் வர வைக்க சொன்னேன். மற்றபடி மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டில் தான் இருக்குது அப்படிங்கிற இதையும் சொல்லியிருந்தேன். கரெக்ஷன் ஃபேஸுக்காண்டி தான் அவங்களுக்கு நான் டார்கெட்டு அந்த ஃபேஸ் வர வைக்க சொன்னேன், ரீடெஸ்ட் வர. கிட்டத்தட்ட அது ஒரு ட்ரெண்டுக்கு அகைன்ஸ்டாக நம்ம போன மாதிரி தான். ஏன்னா அப் ட்ரெண்ட் மார்க்கெட்டில் நம்ம ட்ரெண்டுக்கு அகைன்ஸ்டாக போனால் எப்போனாலும் எஸ்எல் வாங்குங்கிற இதை வந்து நான் போன வீக்கில் இருந்து கற்றுக்கிட்டேன். இப்போ நான் இதே பை ட்ரெண்ட் கொடுத்துருந்தா கூட நேரத்துக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 100 பிப்ஸ் 200 பிப்ஸ் நம்மளுக்கு மார்ஜின் 1000 பிப்ஸ் கூட அது போச்சு போன வீக்கில். கிட்டத்தட்ட 2 நாள்லேயே அவங்க மேலே எடுத்துகிட்டு போயிட்டாங்க. வெனஸ்டே தர்ஸ்டே இந்த 2 நாள்லேயே அவங்க மேலே எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அப்போ அதில் கூட நம்ம கரெக்டாக அந்த மார்க்கெட்டை ட்ரெண்டை கூட நம்ம போயிருந்தா கூட ஒரு 1000 பிப்ஸ் நம்மளுக்கு எடுத்துடலாம். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்டாக எனக்கு எஸ்எல் ஹிட் ஆயிடுச்சு. அது என்ன காரணம் அப்படிங்கிறதுலேயும் நான் உங்களுக்கு நம்ம இதில் பார்ப்போம். இப்போ என்ன காரணமாக இருக்கும்? இப்போ போன வீக்கில் ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன், மார்க்கெட் வந்து 4 ஹவர்ஸ் ஐடிஎம் வந்து என்ன இருக்குது ரீசெண்டாக, இதில் 1 ஹவர் ஐடிஎம் போன வீக்கில் நடந்தது. போன வீக் ஐடிஎம் இதில் 1 ஹவர் ஐடிஎமும் 4 ஹவர்ஸ் ஐடிஎமும் இதுதான். இதில் நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணோம் அப்படின்னா, இதில் ரிவர்சல் பேட்டர்ன் நான் கொடுத்த உடனே என்ன எதிர்பார்த்தேன்னா, கண்டிப்பாக இந்த எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் வரும், வந்துட்டு அதுக்கு ஒரு லிக்விடிட்டி ஸ்வைப் பண்ணும், அதே மாதிரி டேக்கு அது ஒரு புல் பேக்காக ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிற 2 சினாரியோவில் தான் நான் உங்களுக்கு அதில் செல் ஆர்டர் பிளேஸ் பண்ண சொன்னேன். ஆனால் போன வீக்கில் என்ன பண்ணிட்டாங்க, அவங்க இந்த ரீட்ரேஸ்மெண்ட் இப்போ ஒரு 15 மினிட்ஸ் ஐடியம் அவங்க எடுத்த உடனே இந்த ரீட்ரேஸ்மெண்ட்டையே 4 ஹவர்ஸ் கேண்டிலை விட அவங்க தாண்ட விடல. இப்போ இதை 4 ஹவர்ஸ் கேண்டில் கண்டிப்பாக க்ளோஸ் வச்சிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக மார்க்கெட் கண்டிப்பாக கீழே இந்த எக்ஸ்ட்ரீம் வந்திருக்கும். 4 ஹவர்ஸ் ஐடியம் கீழே அது வந்திருக்கும். ஆனால் 4 ஹவர்ஸ் கேண்டிலே அவங்க அதை தாண்ட விடலன்ஸ்ல ரிட்டர்ன் மார்க்கெட்டை மேலே புஷ் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுங்க. ஏன்னா அதை நம்ம ரீட்ரேஸ்மெண்ட்டில் 4 ஹவர்ஸ் இதையும் நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறதுல போன வீக்கில் நான் பார்த்தேன். அதுமாரி இந்த வீக்லேயும் கொஞ்சம் நோட் பண்ணிடுவோம். அதுமாரி ஆர்டர் பிளாக் வந்து ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் ஆர்டர் பிளாக்ல இந்த இடத்துலயே அவங்க ஆர்டர் பிளாக் வந்து இன்வேலிட் ஆயிடுச்சு. இப்போ ஆர்டர் பிளாக் நம்ம ஒரு இடத்த நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ 15 மினிட்ஸோ இல்லை 4 ஹவர்ஸோ இல்லை டேயோட ஆர்டர் பிளாக் எது எடுத்துட்டாலும் அந்த ஆர்டர் பிளாக் கீழே எண்டிங் ரேஞ்சில் இருந்து கண்டிப்பாக ஒரு 100 பிப்ஸுக்கு மேலே தான் அது நிற்கணும். அந்த மார்க்கெட் அந்த 100 பிப்ஸுக்கு ஆர்டர் பிளாக் கீழே அது போய்கிட்டு வந்துச்சுனாலே, அந்த விக் வந்து கீழே வந்துச்சுனாலே அந்த ஆர்டர் பிளாக் இன்வேலிட் தான். அது நம்ம போன வீக்லேயே நான் இதில் கவனித்தேன். ஆனால் இருந்தாலும் நான் அந்த இடத்துல ட்ரேட் எடுத்திருந்தேன். சரி, ஏன்னா டெய்லி பயாஸ் எல்லாம் சேஞ்ச் ஆயிருக்கு, மேபி ஒரு கரெக்ஷன் பேஸ் வரலாம் அப்படிங்கிற இதில் ஒரு ட்ரேட் எடுத்தேன். ஆனால் எனக்குமே எஸ்எல் ஹிட் ஆயிடுச்சு. அது அந்த ஆர்டர் பிளாக் வந்து அன்னைக்கே இன்வேலிட் ஆயிடுச்சு. இப்போ இந்த 15 மினிட்ஸ் சப்ளை ஜோனில் வந்து மார்க்கெட் வந்து கண்டிப்பாக இந்த ஆர்டர் பிளாக் வேலிடாக இருந்துச்சு அப்படின்னா அந்த 15 மினிட்ஸ் ஜோனுக்கு முன்னே நிற்கணும். அரௌண்ட் இந்த 16,654 ரேஞ்ச், இந்த ரேஞ்சிலேயே அவங்க அதை ஸ்டாப் பண்ணணும். ஸ்டாப் பண்ணி அதுலேருந்து ஒரு அக்ரெசிவ் செல்லர் சொல்ல வந்து மார்க்கெட்டை கீழே எடுக்கணும். இல்லை ஸ்ட்ரக்சர் ஃபார்மேஷன் வந்துச்சுன்னா அதுலேருந்து ஸ்ட்ரக்சர். ஒன்ஸ் அந்த மார்க்கெட் அந்த ரேஞ்சுக்கு மேலே போயிட்டு வந்துச்சுனாலே அந்த ஆர்டர் பிளாக் வந்து இன்வேலிட் ஆயிடும். அப்போ அந்த ஆர்டர் பிளாக் இன்வேலிட் ஆனால் ஒன்று கீழே ஒரு ரீடெஸ்ட் கொடுத்து மேலே பிரேக் பண்ணுவாங்க, அப்படி இல்லை மேலே அக்ரெசிவாக பிரேக் பண்ணிடுவாங்க. இந்த 2 ரேஞ்சு தான் எப்போதும் நடக்கும். அதை போன வீக்கில் இந்த இதான் நடந்துச்சு. இந்த ரீட்ரேஸ்மெண்ட்டை அவங்க 4 ஹவர்ஸ் ஐடிஎம்லேருந்து இந்த ஹை, இந்த ரீட்ரேஸ்மெண்ட்டை அவங்க பிரேக் 4 ஹவர்ஸ் கேண்டில் க்ளோஸ் வைக்கலான்னு உடனே தான்
மார்க்கெட் அகைன் புஷ்அப் ஆகி எஸ்எல் எல்லாத்தையும் எனக்கு ஹிட் ஆச்சு. உங்களுக்கு எத்தனை பேர் ஹிட் ஆச்சுன்னு தெரில. சரி, இந்த போன வீக்கில் நடந்துருச்சு. எப்படியும் ஒரு $50 போன வீக்கில் லாஸ் தான். சரி, இந்த வீக் நம்ம அதை எப்படி ரிகவர் பண்ணலாம், என்னென்ன பாசிபிள் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இன்னும் வந்து மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட் தான், அது இன்னும் டவுன் ட்ரெண்ட் ஆகலை. இதில் உங்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் டே ஸ்ட்ரக்சர் எடுத்துக்கிட்டிங்கன்னா மார்க்கெட் டேயோட ஐடிஎம் எடுத்திருக்கு. ஆனால் இப்போ டேயோட ஐடிஎம் எடுத்ததுனால இந்த ஓவராலாக இம்பல்சிவ் ரீடெஸ்ட் பார்த்தா அந்த ரீடெஸ்ட் ஏரியாவும் இந்த இந்த எல்லோ கலரில் நான் மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்க, இதுதான் இந்த ரீடெஸ்ட் ஏரியாவோட ஹை. இதை வந்து டே கேண்டலில் க்ளோஸ் வைக்கல, ஆனால் அவங்க 4 hours கேண்டலில் க்ளோஸ் வச்சுருந்தாங்க. 4 hours கேண்டலோட ரீடெஸ்ட் ஏரியாவும் டேயோட ரீடெஸ்ட் ஏரியாவும் ஒரே இது தான். ஆனால் அவங்க வந்து 4 hours கேண்டலில் க்ளோஸ் வச்சுருந்தாங்க தவிர டே கேண்டலில் க்ளோஸ் வைக்கலாம். அப்போ மேபி மார்க்கெட் கண்டிப்பாக மேலே போகிறதுக்கும் சான்சஸ் அதிகம் தான். ஏன்னா 4 hours கேண்டல்லையுமே இந்த இம்பல்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டாலே 4 hours கேண்டலோட 4 ஹவர்ஸோட ஹையும் டேயோட லோவும் தானே, டே ஹையும் டேயோட லோ தான். அப்போ மேபி இந்த இம்பல்ஸ் நம்ம ரீடெஸ்ட் பார்க்கணும், 4 hours கேண்டலில் க்ளோஸ் வச்சுருந்தாங்க. அப்போ மார்க்கெட் கண்டிப்பாக மேபி எக்ஸ்ட்ரீம் போகலாம், அப்படிங்கிற எக்ஸ்ட்ரீம் போகலாம். அதில் எந்த சேஞ்ச் சில டைமில் போகும், நம்ம போகாமல் இருக்கலாம் நம்ம சொல்ல முடியாது. கண்டிப்பாக எக்ஸ்ட்ரீம் போகும், அதில் சான்சஸ் வந்து அதிகம் தான். 80% சான்சஸ் இருக்குது மார்க்கெட் கண்டிப்பாக எக்ஸ்ட்ரீம் போயிட்டு கீழே வர்றதுக்கு. இப்போ மறுபடியும் மார்க்கெட் இப்போ இந்த இடத்துல இருந்து ஒரு சின்ன கரெக்ஷன் பேஸ் நம்ம எதிர்பார்க்கலாம். மார்க்கெட் வந்து டே ஐடிஎம் ஃபார்ம் பண்ணியிருக்கு. இதில் ஒரு டே ஐடிஎம், அதேமாதிரி இதில் ஒரு டே ஐடிஎம். இப்போ இது ப்ரீவியஸ் இதை நம்ம டெலீட் பண்ணிடலாம். நம்ம அது ரொம்ப அவங்க வந்து இப்போ போன வீக்கில் மேலே இருக்க செல் சைட் லிக்விடிட்டியை பை சைட் லிக்விடிட்டியை இது பண்ணிவிட்டு கீழே இருக்க செல் சைட் லிக்விடிட்டியை கிராப்பை ஸ்வைப் பண்ணிவிட்டு மறுபடியும் மேலே எடுத்துகிட்டு போயிட்டாங்க. போன வீக்கில் அதுதான் நினச்சேன், அதனால தான் நமக்கு அதில் எஸ்எல் ஹிட் ஆச்சு. அதேமாரி போன வீக்கில் வந்து டே இப்போ வந்து டேக்குமே இதில் ஒரு ஐடிஎம் ஃபார்ம் பண்ணியிருக்கோம். அப்போ இது டேயோட ஐடிஎம் நமக்கு இதுவாக சேஞ்ச் ஆகும். ஃபோர் ஹவர்ஸ் ஐடிஎம் நமக்கு இங்கே சேஞ்ச் ஆகும். இது வந்து டேயோட ஐடிஎம்மு, இது போன வீக்கில் ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஒன்ஸ் ஒரு ஐடிஎம் ஃபார்ம் ஆச்சு, ஹையர் டைம் ஃப்ரேம் ஐடிஎம் ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னா இப்போ அந்த ஐடிஎம் பிரேக் ஆகிற வரைக்குமே மார்க்கெட் வந்து எந்த டைரக்ஷன், இப்போ நம்மளுக்கு அப் ட்ரெண்டில் போய்கிட்டு அப் ட்ரெண்டில் ஐடிஎம் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா அந்த ஐடிஎம்மை பிரேக் பண்ணாத வரைக்கும் மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டில் தான் நம்ம கன்சிடர் பண்ணுவோமே தவிர லோ ட்ரெண்டாக டவுன் ட்ரெண்டாக நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது. ஏன்னா வருவாங்க கீழே ஐடிஎம் வரைக்கும் வந்து ஒரு லிக்விடிட்டி ஸ்வைப் பண்ணிட்டு மேலே எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அப்போ நம்மளுக்கு எஸ்எல் ஹிட் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா போன ட்ரிப்பில் அந்த சினாரியோ நினச்சி நம்ம ட்ரெண்டுக்கு அகைன்ஸ்டாக நம்ம போனதுனால. அதேமாரி 4 hours ஐடிஎம் வந்து இங்கே சேஞ்ச் ஆச்சு. இப்போ இந்த 15 minutes சப்ளை ஜோன்ஸ் எல்லாமே நமக்கு இன்வேலிட் ஆயிரும். அதேமாதிரி 4 hours ஐடிஎம் இங்கே சேஞ்ச் ஆச்சு. இந்த ரேஞ்ச் இப்போ மார்க்கெட் நீங்கள் நல்லா இப்போ மார்க்கெட்டை இப்போ இதில் வந்து ஒரு மைனர் இன்னர் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணுறாங்க. இது வந்து 4 hours மைனர் ஸ்ட்ரக்சராக இது ஃபார்ம் பண்ணுறாங்க. ஒன்ஸ் இப்போ இந்த மைனர் ஸ்ட்ரக்சர் பிரேக் ஆனாலும் இப்போ நீங்கள் அடுத்த செல் ஆர்டர் எப்படி பை ஆர்டரில் தான் எல்லாருமே எடுத்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ செல் ஆர்டர் அடுத்தது நம்ம இப்போ ப்ளேஸ் பண்ணலாம் அப்படின்னா இந்த 4 hours மைனர் ஸ்ட்ரக்சரை அவங்க ஃபஸ்ட்டு பிரேக் பண்ணணும். பிரேக் பண்ண பிறகு அடுத்தது நம்மளுக்கு இதில் அடுத்த கன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு கிடச்சி அப்படின்னா டார்கெட் நம்ம எங்கே வைக்கணும், 4 hours மேஜர் ஐடிஎம்ல இருந்து இதுக்கு நீங்கள் ரீடெஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஒரே இடம் தான். அப்போ இந்த ரெண்டு ஒரே இடங்கச்சில் கண்டிப்பாக இதை பிரேக் ஆனாலும் கண்டிப்பாக இதை பிரேக் ஆகணும். இந்த ரீட்ரேஸ்மெண்ட்டை அவங்க 4 hours கேண்டலில் கண்டிப்பாக பிரேக் பண்ண பிறகு தான் நீங்கள் என்ட்ரிக்கு எடுக்கணும் செல் ஆர்டர். அது வரைக்கும் செல் ஆர்டர் எடுக்காதுங்க. ஏன்னா மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட் தான். அதேமாதிரி 4 hours ரீட்ரேஸ்மெண்ட்டையும் அது உடச்சிருக்கு. அப்போ மேபி மார்க்கெட் கண்டிப்பாக எக்ஸ்ட்ரீம் போயிட்டு கூட கீழே வரலாம். ஏன்னா ஏற்கனவே ஒரு தடவை ஒரு எஸ்எல் வாங்கிட்டோம், அதனால இந்த ட்ரிப் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணலாம். ஏன்னா இந்த ரீட்ரேஸ்மெண்ட் தான் போன ட்ரிப் நம்ம ட்ராப் ஆகணும். அதனால் இந்த வீக்கில் நம்ம ரிட்டர்ன் அதில் ட்ராப் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுலையுமே நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். மார்க்கெட் மேபி ஒரு சின்ன கரெக்ஷன் பேஸ் வரலாம். ஆனால் நம்ம செல் ஆர்டர் எப்போ எடுக்கணும், இந்த இப்போ இதில் ஒரு 4 hours மைனர் ஐடிஎம் மைனர் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணுறாங்க. இப்போ இந்த மைனர் ஸ்ட்ரக்சரை ஃபார்ம் பண்ணி பிரேக் ஆனாலும் கூட இந்த ரீட்ரேஸ்மெண்ட்டை அவங்க அக்ரெசிவாக பிரேக் பண்ணணும். 4 hours கேண்டலில் 1 hour கேண்டல் கிடையாது, 4 hours கேண்டல் 15 minutes 1 hour கேண்டலில் கொஞ்சம் ஹையர் டைம் ஃப்ரேம் போனீங்கன்னா கொஞ்சம் வின் ரேட் நல்லா இருக்கு. ஏன்னா போன வீக்லையுமே இந்த இடத்துலையுமே நான் மிஸ்டேக் பண்ணதில் வந்து 4 hours கேண்டில் க்ளோஸ் பண்ணலாம். ஆனால் 1 hour கேண்டில் க்ளோஸ் பண்ணி 1 hour பிஓஏலேருந்து அவங்க மார்க்கெட்டை மேலே எடுத்துட்டாங்க. பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்லேருந்து அவங்க மார்க்கெட்டை மேலே எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அதை நான் அதுக்கு பிறகு தான் வாட்ச் பண்ணேன், அதில் ஏதோ மிஸ்டேக் பண்ணியிருக்கமே அப்படின்ட்டு. அதுமாதிரி இந்த வீக்லையுமே ரிட்டன் நான் பண்ண மிஸ்டேக்கை நீங்களும் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுல சொல்கிறேன். 4 hours ஐடியமாக அவங்க ஃபார்ம் பண்ணாலும் ரிட்டன் இந்த ஏரியாவை அவங்க ஃபஸ்ட்டு பிரேக் பண்ணட்டு. இந்த ரீட்ரேஸ்மெண்ட் மார்க்கெட் இப்போ அங்கே வருது,
இதில் ஒரு சின்ன ஸ்ட்ரக்சர் ஃபார்மேஷன்லேயே போயிட்டு இப்படி வருதுன்னா இந்த இதை ஸ்வைப் பண்ணக்கூடாது. இதை பிரேக் பண்ண இந்த 4 ஹவர்ஸ் ரீசெண்ட் ஐடியாவை பிரேக் பண்ணணும். இந்த ரீட்ரேஸ்மெண்ட்டை அவங்க ஃபஸ்ட்டு பிரேக் பண்ணணும். அதுவும் 4 ஹவர்ஸ் கேண்டில் பிரேக் பண்ணணும். 4 ஹவர்ஸ் கேண்டில் பிரேக் பண்ணால் கொஞ்சம் வின் ரேட் நடக்கும். 4 ஹவர்ஸ் கேண்டில் பிரேக் பண்ணிட்டாங்க அப்படின்னா அப்போ அடுத்தது நீங்கள் கண்டிப்பாக இதில் ஒரு சின்ன ரீகரெக்ஷன் வரும். அதுலேருந்து ஒரு செல் ஆர்டர் எடுத்து ஃபஸ்ட்டு இந்த 4 ஹவர்ஸ் ஐடியம் வரைக்கும் நீங்கள் டார்கெட் வைங்க. ஏன்னா நம்ம ரொம்ப லெவல் டார்கெட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணோம்னா எஸ்எல் வாங்குறதுக்கும் நம்மளுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் ஃபஸ்ட் டார்கெட் இந்த 4 ஹவர்ஸ் ஐடியம் வர வைங்க. அதில் எந்த சேஞ்சுமே இல்லை. அதேமாதிரி இந்த 4 ஹவர்ஸ் ஐடியமில் இதில் ஒரு 15 மினிட்ஸோட ஆர்டர் பிளாக்கும் இருந்துச்சு. இது வந்து 4 ஹவர்ஸ் 15 மினிட்ஸோட ஆர்டர் பிளாக். மேபி இந்த ஆர்டர் பிளாக் வர அதுவும் அந்த ரீட்ரேஸ்மெண்ட்டை உடைக்கணும். உடைச்சாதான் மார்க்கெட் இங்கே எக்ஸ்ட்ரீம் வரும். எல்டா எக்ஸ்ட்ரீம் வராது. மார்க்கெட் இதுலேருந்தே மறுபடியும் மேலே தூக்கிட்டு போயிடுவாங்க. ஏன்னா மார்க்கெட் ஏற்கனவே 4 ஹவர்ஸ் அதை பிரேக் பண்ணதால மேபி மார்க்கெட் எக்ஸ்ட்ரீம் போயிட்டு கூட கீழே வரலாம். அது ஏன் மார்க்கெட் மேலே போகணும் அப்படிங்கிற ரீசன் நான் இன்னொரு ரீசனும் பிறகு சொல்கிறேன். மேபி நீங்கள் அடுத்த செல் ஆர்டர் பிளேஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த ரீட்ரேஸ்மெண்ட் உடைக்கிட்டு ஒரு ரீடெஸ்ட் அடுத்து மறுபடியும் கீழே எக்ஸ்ட்ரீம். அதுமாதிரி இந்த 4 ஹவர்ஸ் ரீட்ரேஸ்மெண்ட்டாக உடைச்சா கூட யாருக்குன்னே நம்மளுக்கு வந்து தெரியும் டேயோட ஐடியம் அது ஃபார்ம் ஆயிருக்கு. அப்போ டேயோட ஐடியம் அது ஃபார்ம் ஆனாலும் ஹையர் டைம் ஃப்ரேமோட ஐடியம் அது மார்க்கெட் ஃபார்ம் பண்ணி அதை எடுக்கிற வரைக்குமே மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட் தான். அப் ட்ரெண்டில் இப்போ ஃபார்ம் ஆகுது அப்படின்னா அந்த அப் ஐடியம் எடுக்கிற வரைக்கும் மார்க்கெட் அப் ட்ரெண்ட் தான். டவுன் ட்ரெண்ட் கிடையாது, சேஞ்ச் ஆகாது. ஏன்னா நம்ம 15 மினிட்ஸ் இப்போ ஒரு ஸ்ட்ரக்சர் நம்ம மார்க் பண்ணுறோம். அப்போ எந்த டைம் ஃப்ரேமோட ஐடியம் அவங்க ஃபார்ம் பண்ணுறாங்களோ அதுதான் நமக்கு ஹைப்பாக இதாக இருக்கும். இப்போ நம்மளுக்கு இதில் வந்து இப்போ முந்திர ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே 4 ஹவர்ஸ் ஐடியமும் டே ஐடியமும் தான் ஃபார்ம் பண்ணி வந்தாங்க. டேக்கு தான் அவங்க ஸ்ட்ரக்சர் வச்சாங்க. அதனால தான் அவங்களுக்கு எல்லாமே ஸ்டாப் லாஸ் வந்து அந்த டே கேண்டிலுக்கு மேலே வைக்க சொன்னேன். ஏன்னா ஹையர் டைம் ஃப்ரேம் ஐடியம் பேஸ் பண்ணி தான் அவங்க உள்ள இருக்க மைனஸ் ஸ்ட்ரக்சர்லாம் சேஞ்ச் பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த 4 ஹவர்ஸ் ஐடியம் அவங்க எடுத்தா கூட இந்த ரீட்ரேஸ்மெண்ட்ல இப்போ இந்த டே ஐடியம் டு இந்த ஹை இந்த ரீட்ரேஸ் பண்ணி அவங்க சேர்த்து எடுக்கணும். அப்போனா தான் மார்க்கெட் 4 ஹவர்ஸ் ஐடியம்க்கு கீழே வரும். நம்ம 4 ஹவர்ஸ் ஐடியம் எடுத்த உடனே போய் ரீகரெக்ஷன் எடுக்கக்கூடாது. ஏன்னா சில டைமில் அது நமக்கு நிறைய விஷயத்தில் அதில் ட்ராப் பண்ணுறாங்க. அதில் நம்ம விழுந்துடக்கூடாது. நிறைய நேரம் நம்ம அதில் ட்ராப் ஏன்னா போன வீக்கில் நம்ம அதில் தான் ட்ராப் ஆனோம். அதனால் இந்த ட்ரிப் அது கொஞ்சம் ரீட்ரேஸ்மெண்ட்டை கொஞ்சம் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படிங்கிறதுல தான் இந்த ட்ரிப்பு கொஞ்சம் வீடியோ கொஞ்சம் இது பண்ணேன். அதுமாதிரி இந்த 4 ஹவர்ஸ் ஐடியமும் இந்த ரீட்ரேஸ்மெண்ட் ஏரியாவும் கிட்டத்தட்ட ரெண்டும் ஒரே மீட் ஆஃப்ல தான் இது. இந்த ரெண்டுமே அவங்க அக்ரெசிவாக பிரேக் பண்ணணும். அதுமாரி இந்த 4 ஹவர்ஸ் ஐடியம் இருக்க ரீட்ரேஸ்மெண்ட் வந்து டே கேண்டில் அவங்க க்ளோஸ் வைக்கணும். ஏன் 4 ஹவர்ஸ் கேண்டில் வேண்டாம் அப்படின்னா 4 ஹவர்ஸ் கேண்டில் இது பண்ணிட்டு ரிட்டன் டே கேண்டில் மேலே எடுத்துட்டாங்கன்னா அது ஸ்வைப் மாதிரி ஆயிரும். இப்போ இந்த ரேஞ்ச் வந்து நம்ம 4 ஹவர்ஸ் கேண்டில் ஸ்வைப் க்ளோஸ் பண்ணால் போதும். இந்த மேலே இருக்க ஃபர்ஸ்ட் ஐடியம் ஃபர்ஸ்ட் ரீட்ரேஸ்மெண்ட் அதை வந்து அவங்க 4 ஹவர்ஸ் கேண்டில் க்ளோஸ் பண்ணால் கூட கீழே எக்ஸ்ட்ரீம் வந்துடுவாங்க. ஆனால் இந்த ஐடியாவை கண்டிப்பாக அவங்க டே கேண்டில் க்ளோஸ் பண்ணணும். 4 ஹவர்ஸ் ஐடியம் அவங்க டே கேண்டில் க்ளோஸ் பண்ணால் மட்டும்தான் அவங்க கீழே வருவாங்க. இல்லை இந்த இதுக்கு ரீட்ரேஸ்மெண்ட்ல இன்னும் இதே மாதிரி ட்ராப் ஆன மாதிரி ஆயிரும். ஏன்னா 4 ஹவர்ஸில் ஸ்வைப் பண்ணாமல் 4 ஹவர்ஸில் க்ளோஸ் பண்ணாமல் 1 ஹவரில் மட்டும் தான் அவங்க க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. அப்போ நமக்கு இதே மாதிரி நம்ம ட்ராப் ஆயிடக்கூடாது. ஏன்னா இதை 4 ஹவர்ஸில் க்ளோஸ் பண்ணியிருந்தா கண்டிப்பாக மார்க்கெட் கீழே இங்கே வந்திருக்கும். அவங்க இதில் 1 ஹவர் மட்டும் தான் க்ளோஸ் பண்ணி இதில் பிஓஐலேருந்து மார்க்கெட்டை மேலே எடுத்துட்டாங்க. ஆனால் 4 ஹவர்ஸில் அவங்க க்ளோஸ் பண்ணல, வீக்கு தான் விட்டுருந்தாங்க. அதனால தான் உங்களுக்கு இதுலேயுமே சொல்கிறேன், ஃபஸ்ட்டு ரீட்ரேஸ்மெண்ட்டை 4 ஹவர்ஸ் கேண்டில் க்ளோஸ் பண்ணால் போதும். அதுமாதிரி ரெண்டாவது உள்ள ரீட்ரேஸ்மெண்ட்டை கண்டிப்பாக டே கேண்டில் அது க்ளோஸ் பண்ணியிருக்கணும். டே கேண்டில் க்ளோஸ் பண்ணாலும் மார்க்கெட் கண்டிப்பாக ரிவர்ஸ் ஆகாது. இங்கே தான் மறுபடியும் மேலே தூக்கிட்டு போயிடுவாங்க. அதனால் இதையுமே நெக்ஸ்ட் வீக் கொஞ்சம் வாட்ச் பண்ணிக்கிடுங்க. அதேமாதிரி இதுலேயே உங்களுக்கு வேறு எதுவும் கன்ஃபர்மேஷன் கிடச்சுன்னா தாராளமாக இங்கேருந்து நீங்கள் பை கொடுத்துருங்க. பை கொடுத்துங்க ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்மேஷனில் வந்துச்சு, இல்லை 4 ஹவர்ஸில் உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் கிடைக்கும் அப்படின்னா இங்கேருந்து பை கொடுத்துருங்க. பை கொடுத்துட்டு டார்கெட்டை மேலே எக்ஸ்ட்ரீம் வச்சுக்கலாம். மேலே டார்கெட் ஏன்னா மேலே கண்டிப்பாக இதில் உங்களுக்கு இன்னொரு இது சொல்ல போனால் வீக்லி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ இங்கே இருக்க லிக்விடிட்டியை அவங்க ஹண்ட் பண்ணிட்டாங்க. அப்போ மேபி இந்த லிக்விடிட்டியுமே அவங்க ஹண்ட் பண்ணலாம் அரௌண்ட் இந்த ரேஞ்ச். அது ஏன் இந்த ரேஞ்ச் லிக்விடிட்டி சொல்கிறேன் அப்படின்னா மந்தோட ஹை அது இருந்துச்சு. என்ன வரும், மந்தோட மைனர் ஹை தான். கீழே இருக்க லிக்விடிட்டி அவங்க ஸ்வைப் பண்ணி ஓப்பனிங் ப்ரைஸோட மேலே க்ளோஸ் ஆச்சாலும் அடுத்த லிக்விடிட்டி ஸ்பாட் அவங்களுக்கு மேலே தான் இருக்குது. அதனால் மேபி மார்க்கெட் கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வரலாம் அப்படிங்கிறதுல என்னோட கெஸிங். இது மந்தோட டைமிங். பிளாக் கலர்லாம் உங்களுக்கு மாற்றுறேன். இது மந்தோட டைமிங். இப்போ இதை நீங்கள் டேக்கு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதில் டேக்கு கரெக்டாக சப்ளை ஜோனுக்கு மேலே கீழே கரெக்டாக இருக்கும். இது டேயோட சப்ளை ஜோன். இந்த சப்ளை ஜோன் இருக்கு, இது டேயோட சப்ளை ஜோன். மேபி மார்க்கெட் கண்டிப்பாக நீங்கள் டார்கெட்டுங்கிறது பைக்கு கொடுத்தாலும் ஃபஸ்ட் டார்கெட் இதில் வச்சு பாருங்கள். இப்போ இங்கேருந்து ஒரு பை சினாரியோ கிடைக்கி அப்படின்னா ஒரு ஸ்ட்ரக்சர் பார்த்துட்டு இங்கேருந்து ஒரு பை சினாரியோ கிடைக்கிது அப்படின்னா கண்டிப்பாக டார்கெட் இந்த ஃபஸ்ட்டு டார்கெட் அரௌண்ட் இந்த ரேஞ்ச் வைக்கலாம். அப்படின்னா இந்த ரேஞ்ச்
இந்த 2 ரேஞ்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1000 பிப்ஸ் கூட நம்மளுக்கு கிடைக்கும் ஃபர்ஸ்ட்டு டார்கெட். எஸ்எல் வந்து இந்த இதுக்கு லோக்கு. சப்போஸ் இதுல வந்து உங்களுக்கு டே கேண்டில் இதாச்சு அப்படின்னா, இல்ல மறுபடியும் கீழ இது இப்போ ஒன்ஸ் இது வந்து ஒரு சினாரியோ நடக்கும். பைக்குள்ள சினாரியோ. செல்லுக்குள்ள சினாரியோ நான் சொன்ன மாரி தான். மைனர் ஸ்ட்ரக்சர் பிரேக் ஆன பிறகு ஒரு ரீடெஸ்ட் பார்த்துட்டு, ஃபர்ஸ்ட் டார்கெட் இந்த ஐடிஎம் வரைக்கும் வாங்க. அது பிரேக் ஆன பிறகு அடுத்த ஃபர்தரா வச்சுக்கலாம். இல்ல உங்களுக்கு அடுத்த வீக்ல இன்னொரு சினாரியோன்னு சில டைம்ல பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மேல வந்து இத ஸ்வைப் பண்ணி விட்டுருவாங்க. ஸ்வைப் பண்ணிட்டு உடனே மார்க்கெட்ட கீழ ரிவர்ஸ் பண்ணி விடுவாங்க. ரிவர்ஸ் பண்ணி விட்டா அதே சினாரியோ தான். மார்க்கெட் மேல ஸ்வைப் ஆயிருச்சா, அப்போ உங்களுக்கு 4 ஹார்ஸ் ஐடியா ஃபிப்லேருந்து பிரேக் ஆனது எல்லாமே உங்களுக்கு இன்வாலிட் ஆயிரும். அப்போ ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு சேஞ்ச் ஆயிரும். இத வந்து மார்க்கெட் இதுல டேப் ஆயிருச்சு அரவுண்ட் 18,000 இந்த ரேஞ்ச்ல மார்க்கெட் டேப் ஆயிருச்சு அப்படின்னா, இந்த ஃபிப் எல்லாமே நமக்கு இன்வாலிட் ஆயிரும். அப்போ இங்க இருக்க ஸ்ட்ரக்சர் எல்லாமே நம்மளுக்கு இங்க ஷிஃப்ட் ஆயிரும். அப்போ டேயோட ஐடியம் இங்க இருக்கும். இப்போ டேயோட ஐடியம் இங்க இருக்குன்னு வைங்களேன். அப்போ இங்கிருந்து ஒரு ரிவர்சல் நீங்க பார்த்து எடுக்கிறீங்க. அதே மாதிரி தான். ஃபர்ஸ்ட் இந்த ரீடெஸ்ட் டு இந்த ஃபிப். அந்த இது வரை தான் ஃபர்ஸ்ட் டார்கெட். அதே மாதிரி டேயோட ஐடியம் பார்த்தீங்கன்னா, டேயோட ஃபிப் ரீட்ரேஸ்மென்ட் ஐடியம் நமக்கு டேயோட இதுதான் க்ளோஸ் ஆகுமே தவிர 4 ஹவர்ஸ் நம்ம க்ளோசிங் பார்க்கக்கூடாது. டேயோட ஹையர் டைமோட ஐடியம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அந்த ஹையர் டைம் ஃப்ரேமோட ஐடியம் கேண்டில் தான் நமக்கு அங்கே க்ளோஸ் ஆகணும். லோ டைம் ஃப்ரேம் கேண்டில் நம்ம பார்க்கக்கூடாது. அதே மாதிரி இப்போ மார்க்கெட் வந்து இது ரிட்டன் இதுலேருந்து ரீடெஸ்ட் வருது அப்படின்னா, இப்போ நம்ம இங்கேருந்து செல் ஆர்டர் எடுக்கணும். நான் சொன்ன மாதிரி ரிட்டன் இந்த ரீட்ரேஸ்மெண்ட்லாம் அவங்க பிரேக் பண்ணுறாங்க. ஒரு ரிவர்சல் பேட்டர்ன் கொடுத்து பிரேக் பண்றாங்க அப்படின்னே நம்ம எடுத்துக்கலாம். ஐடிஎம் பிரேக் பண்றாங்க அப்படின்னா, அது மாதிரி இந்த ஐடிஎம் பிரேக் பண்ணும்போது நம்ம ஓவராலா இன்னொரு ரீகரெக்ஷன் நம்ம பார்ப்போம். எதுக்காக நம்ம அடிக்கடி ரீகரெக்ஷன் பார்க்கணும்னா, இந்த யூரோஎஸ்டி மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் இதோட கேரக்டரே எப்படி இருக்குன்னா, ஏற்கனவே ஃபர்ஸ்ட் வீக்லயே சொல்லியிருந்தேன். ஃபர்ஸ்ட் ஒரு ஐடிஎம் டு ஒரு ஹையை வந்து ரீடெஸ்ட் பண்ணும்போது அந்த ரீடெஸ்ட்மெண்ட்டை அவங்க உடைக்கணும். ஃபர்ஸ்ட் அதுக்கப்புறம் ஒரு சின்ன கரெக்ஷன். மறுபடியும் அந்த ஐடிஎம் உடைக்கணும். அதுக்கப்புறம் தான் லோ டு ஹைக்கு நம்ம ரீடெஸ்ட் பார்ப்போம். அதே மாதிரி அந்த லோ டு ஹையை ரீடெஸ்ட் பண்ண ஏரியாவை உடைக்கணும். அதுக்கப்புறம் தான் அவங்க லோக்கு வரும். இது வந்து யூரோஎஸ்டியோட பொதுவாகவே இந்த மார்க்கெட்டோட கேரக்டரே இப்படி தான் இருக்கும். இது ஒரு மார்க்கெட்டோட கேரக்டர் இருந்துச்சு. யூரோஎஸ்டியோட கேரக்டர் இப்படி தான் இருக்கும். அதனால தான் நான் உங்களுக்கு அடிக்கடி ரீடெஸ்ட் பார்க்க சொல்றேன். அது மாதிரி ஃபர்ஸ்ட் இந்த ரீடெஸ்ட் வர நம்ம பார்ப்போம். ஓவராலா இந்த ரீடெஸ்ட் அவங்க பிரேக் பண்றாங்களான்னு பார்ப்போம். அது மாதிரி இதை பிரேக் பண்ணிட்டாங்கன்னா மேபி ஒரு சின்ன ரீகரெக்ஷன் போகலாம். போயிட்டு ரிட்டன் கீழே எக்ஸ்ட்ரீம் இந்த லோக்கு வரலாம். அது மாதிரி இந்த லோவில் ஒரு ஒன் டேயோட ஆர்டர் பிளாக் இருக்கு. அதையுமே நீங்க இந்த டிப் நான் இதில் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன். இதுல ஒன் டேயோட ஆர்டர் பிளாக் இதுல இருக்கு. இந்த லோ அது ஏன் உங்களுக்கு இதுல ஆர்டர் பிளாக் இருக்குன்னா, இது ஒன் டேயோட ஆர்டர் பிளாக். இந்த ஆர்டர் பிளாக்ல நீங்க டேப் ஆயிருக்குன்னு நீங்க சொல்றீங்க. அது டேப் ஆயிருக்குன்னே நம்ம இருக்கு. இப்போ நம்மளுக்கு ஒரு ஆர்டர் பிளாக் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, கண்டிப்பா 50% அது டேப் ஆயிருக்கும். அப்படி இல்லைன்னா மார்க்கெட் கண்டிப்பா அதை எடுக்கிறதுக்காண்டி அவங்க கீழே வருவாங்க. ஏன்னா நிறைய பேருக்கு இங்க கீழே எக்ஸ்ட்ரீம் வந்துட்டு அப்போ கண்டிப்பா கீழே பிரேக் ஆகி கீழே போயிரும்னு நினைச்சு நிற்பாங்க. அப்படி இல்லை. இங்க இருக்க இந்த லிக்விடிட்டி மார்க்கெட் நிறைய பேர் டார்கெட் பண்ணிட்டு இது வந்து 50% என்னது டேப் ஆகல. 50% ரேஞ்ச் வந்து என்ன இருக்கு இந்த ரேஞ்ச் இந்த டாட்டர் லைன்ல இது வந்து 50% ரேஞ்ச். இது பார்த்தீங்கன்னா 50% அவங்க இன்னும் டேப் பண்ணல. அரௌண்ட் ஒரு 20% தான் டேப் பண்ணி ரிட்டர்ன் எடுத்துருக்காங்களே தவிர இன்னும் 50% அவங்க டேப் பண்ணல. மேபி மார்க்கெட் நெக்ஸ்ட் வீக்ல கூட அக்ரஸிவா இல்லை நெக்ஸ்ட் வீக் கூட இன்னொரு 2 வீக்ஸ் கழிச்சு கூட அக்ரஸிவா கீழே வந்து இந்த 50% அவங்க டேப் பண்ணணும். சப்போஸ் டேப் ஆகலை அப்படின்னா மார்க்கெட் கண்டிப்பா டேப் ஆகாம ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்மேஷன் கொடுக்குறாங்க அப்படின்னாலே மார்க்கெட் கண்டிப்பா இதை பிரேக் பண்ணிடுவாங்க. இப்போ டேப் ஆகலை அப்படின்னா இதில் ஒரு சின்ன ரீகரெக்ஷன் கொடுத்துட்டு அக்ரெசிவா பிரேக் பண்ணி விட்டுருவாங்க. இந்த 2 சினாரியோ நம்ம பார்த்துக்கணும். அதே மாதிரி இதில் விக்கு போன வீக்ல நான் இப்போ அந்த ஃபர்ஸ்ட் முதல்ல சொல்லியிருந்தேன் வீடியோட ஸ்டார்டிங்லேயே 15 மினிட்ஸில் அதோட விக்கு வந்து அந்த 15 மினிட்ஸ் கைக்கு அந்த ஆர்டர் பிளாக்கு மேலே போனோம்னா அந்த ஆர்டர் பிளாக் இன்வாலிட் ஆயிரும். அதே சினாரியோ தான் இது. டேயோட நம்ம இப்போ டே ஆர்டர் பிளாக் எடுக்கும் போதும் அந்த விக் வந்து டே ஆர்டர் பிளாக் இந்த வேல்யூவோட கீழே வரக்கூடாது. வந்துச்சு அப்படின்னாலும் இந்த ஆர்டர் பிளாக் இன்வாலிட் ஆயிடும். அதையுமே நீங்க நோட் பண்ணிக்கணும். வந்துட்டு கீழே இருக்க லிக்விடிட்டி ஸ்வைப் பண்ண மாதிரி ஸ்வைப் பண்ணி ஒரு சின்ன ரீகரெக்ஷன் இந்த இன்டியூஸ்மெண்ட் மாதிரி நம்மளை தூண்டுறது. ஆர்டர் பிளாக்ல இருந்து மார்க்கெட்டை ஒரு சின்ன அக்ரெசிவ் பையர் சொல்ல வந்த மாதிரி காமிச்சிட்டு ரிட்டர்ன் அக்ரெசிவ் செல்லர்ஸ் மொத்த இதுவுமே ட்ராப் பண்ணி கீழே உடச்சிருவாங்க. ஒரு ஆர்டர் பிளாக்கை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே அந்த 15 மினிட்ஸோ இல்லை 1 hour டே கேண்டில் எந்த இதனால நம்ம ஆர்டர் பிளாக் நம்ம எடுத்தாலும் அந்த ஆர்டர் பிளாக் கேண்டலுக்கு 50% தான் அது வரணும். லாஸ்ட் கேண்டலுக்கு 50% தான் அது வரணும். அதையும் தாண்டி அது கீழே வந்துச்சு ஆர்டர் அந்த கேண்டலுக்கு ஃபுல்லாக வந்துச்சுனாலே அந்த ஆர்டர் பிளாக் இன்வாலிட் ஆயிடும். அதையுமே நீங்கள் நோட் பண்ணிக்கிடுங்க. அதுமாரி இந்த வீக்கில் பெரும்பாலும் இந்த சினாரியோ நடக்கும். அதுமாரி போன வீக்கில் எஸ்எல் இதாச்சு, எனக்கும் ஹிட் ஆயிடுச்சு, உங்களுக்கு ஹிட் ஆச்சான்னு தெரில. அதுமாரி பை செல் கொஞ்சம் பார்த்து நீங்கள் ட்ரேட் எடுங்க. இந்த ரீட்ரேஸ்மெண்ட்டை கொஞ்சம் நோட் பண்ணிக்கிடுங்க. அதுமாரி இந்த வீடியோவில் உங்களுக்கு வேறு எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ கைஸ்.